நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும். லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். லோ பட்ஜெட் அப்படிங்கிறக்க குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. குரோம் செட் மட்டுமே இதுக்கு நிறைய செலவு பண்ணி ஒட்டியிருக்காங்க. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் 48,500 வந்து ஓடி இருக்கு. இந்த வண்டியோட இன்னொரு ஹைலைட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் சொல்லுவாங்க, TN11U1221. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். லோ பட்ஜெட் அப்படிங்கிறக்க குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. வண்டி பாடி அவுட்லைன் எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த வெயிலில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நம்ம நேரில் பார்க்குறோம், அவ்வளோ கிளாரிட்டியாக சும்மா பலன்னு இருக்குது. குரோம் செட் மட்டுமே இதுக்கு நிறைய செலவு பண்ணி ஒட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சில்வரில் அப்படியே குரோம் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த வண்டியை பற்றி A to Z டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வண்டியை பற்றி ஒவ்வொரு டீட்டெயில் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம், அங்கே தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே ஒவ்வொரு அவுட்லுக் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வண்டியுடைய மாடல் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் ஆல்டோவில் LXA வேரியண்ட்டு. LXAவில் இது வந்து ஆப்ஷனல் வேரியண்ட்டு. ஸோ சிங்கிள் ஏர் பேக் இந்த வண்டியில் வந்து அவைலபிளாக வந்துடும். டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் 2 டயரும் உங்களுக்கு ஒரு 70% இருக்கும். பேக் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% மேலே வந்துருக்குங்க. பிரிட்ஜு ஸ்டோன் டயர் தான் அடக்கு. வண்டி பாடி அவுட்லைனில் அந்த ஸ்டிக்கர் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த டேங்குக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நம்ம முகமே பார்க்கலாம் போல், அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது. சைலுக்கு எல்லாமே லைவாக பாருங்கள். பேக் சைடு வியூலாம் பாருங்கள். வண்டியில் பேக்கில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே குரோம் செட் எல்லாமே இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டியோட இன்னொரு ஹைலைட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் சொல்லுவாங்க, TN11U1221. நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்குது. சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பாடி அவுட்லைனில் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த பாடி ஸ்டிக்கர் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரோம் ஃபினிஷிங் எல்லா இடத்துலையுமே அந்த வண்டிக்கு வந்து கொண்டு வந்துருக்காங்க. அது இன்னும் இந்த வண்டிக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. சில வண்டி ஒருவேளை மேக்கப், இதுக்கு வந்து மேக்கப் பண்ணி விற்கிறாங்களோங்க மாதிரி தோணும். ஆனால் உள்ள இன்டீரியர் அந்த மாதிரி வந்து இந்த ஓனர் வந்து வச்சிருக்காப்புல. உள்ள இன்டீரியரை மட்டும் பாருங்கள். பார்த்து அதாவது ஒரு வண்டி இருக்குன்னா நம்ம அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னா நமக்கே தெரிஞ்சிடும் அவங்க எந்த மாதிரி செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. வெளியே மட்டும் இல்லாமல் உள்ள இன்டீரியரில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே உள்ள இன்டீரியர் பாருங்கள். ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்துடும். இந்த டோர் பெட் சைடில் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட அப்பியரன்ஸ் பாருங்கள். AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், சிங்கிள் ஏர் பேக் வந்துடுது. டேஷ்போர்டோட வியூ எல்லாமே பாருங்கள். கம்பெனி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. சிஸ்டம் கூட ஆட் பண்ணலாங்க. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் 48,500 வந்து ஓடி இருக்கு. சீட் கவர்ஸோட அப்பியரன்ஸ் எல்லாமே பாருங்கள். லெதர் ஷீட் கவர் தான் வந்து போட்டுருக்காங்க. சீட் கவர்ஸ் கண்டிஷன் பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக வந்து போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஓன் யூஸ்க்கு எப்படி ரெடி பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே அந்த ஒரு ஓனர் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து பக்கா வந்து பார்த்து வச்சுருக்கிறாரு. டாப் அப்போசர் வீலாக லைவாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு குவாலிட்டியான வண்டி லோ பட்ஜெட்டில், அதுவும் மாருதி ஆல்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி எடுக்கலாம். மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லிட்டருக்கு 17 கிலோமீட்டர் அபோவ் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த வண்டி மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து கோட் பண்ணுறாங்க. சிங்கிள் ஏர்பேக் சேஃப்டி ஃபீச்சருக்காக வந்துருங்க. ஸோ வண்டியா இல்லை கண்ணாடியா அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த நீங்கள் நேரில் வந்து பார்த்தா அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். அவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2,74,000 கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியை நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். வெகுலர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ரேட்டை முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் இன்னும் பேசி வந்து வண்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வண்டி வேணும்னா உடனே நேரில் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். இவங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் இதுபோல் தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.